ஹாய் லவர்ஸ், எத்தனை சிசி பைக்காக இருந்தாலுமே சாவி ஆன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இதுபோல் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுதான் அதோட சாவி செட்டு. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு வண்டி இரவல் கொடுத்துருந்தான். ரிட்டன் வரும்போது அவங்க சாவி தொலைச்சிட்டாங்க. சைலாக் பண்ணனால ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கீ செட்டை ரிமூவ் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்காக இது போல் சுவிட்சை கனெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை ரீஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தா அதான் நம்ம பண்ண போகிறோம். மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது கேடிஎம் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டை ஈஸியாக கழட்டிடலாம் 5 நிமிஷத்தில். அதுக்கு ஒரு 8 நம்பர் எல்என்கியும் அது போக சைடில் இந்த மாதிரி ஒரு ஆணியில் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். லைட்டாக உள்ளே அப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடும். இந்த சைடு 2 அந்த சைடு 2 ஈஸியாக கழட்டிங்கன்னா டிஸ்பிளேலேருந்து ஹெட்லைட் வரைக்கும் அப்படியே கழட்டிட்டு வரும். மற்ற பைக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டூமை கழட்டினோம்னா ஒரு 10 போல்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 2 சைஸ் ஸ்பேனரு, திருப்புளி, கட்டிங் பிளேயர்லாம் வேணும். இதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு எல்என்கி இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்களா ஈஸியாக கழண்டு வந்துடும். இது நீங்கள் கேடிஎம்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டியோட வெயிட்டை குறைச்சா தான் ஸ்பீட் அதிகமாகும் அப்படிம்பானுங்க. என்ன தான் வண்டி வெயிட் கம்மியாக இருந்தாலுமே அதை ஓட்டுறனோட வெயிட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரம்பானுங்க. சரி, அந்த கதையை விட்டுட்டு நம்ம கதைக்கு வருவோம். சரி, இன்னும் கீ செட்டை பொசிஷன் பண்ணிட்டு டைட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றா நம்ம பையன் ஆல்ரெடி தொலைச்சி போட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிற தேடி டைட் வச்சுட்டு சைடில் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சைடில் பார்த்தா தான் தெரிஞ்சது கேடிஎம்மில் 1 சைடு தான் சைலாக் பண்ண முடியும்னு. இப்போ வந்து என் ஸ்கூட்டியில் 2 சைடு சைலாக் பண்ணலாமே, என்னடா இது ஒரு பித்தலாட்டாமல் இருக்குது அப்படின்ட்டு டூம் எல்லாம் மாற்றிட்டு நம்பர் பிளேட் அசம்பிள் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தா இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனா. ஃபைனலாக எல்லாமே நம்ம கழட்டினது எல்லாமே ப்ராப்பராக மாட்டியாச்சான்னு கிராஸ் வேலிடேட் பண்ணிவிட்டு சாவியை போட்டு ஆன் பண்ணியாச்சு. என்னதான் இருந்தாலும் மக்களே, கேடிஎம்மோட அந்த சவுண்டு தான் கேட்கும்போதே அவ்வளோ இனிமையாக இருக்குது. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.